வணக்கம். இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் வந்து செம்பருத்தி பூவை வச்சு ஒரு சர்பத் பண்ண போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு, கோடை காலத்துக்கு இந்த மாதிரி இயற்கையாக செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூங்களை போட்டு சர்பத் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து இப்போ இதால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பூ நிறையா போட போகிறேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பூ கிடைக்குதோ அத்தனை பூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா பூவை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இது கொதிக்க இதில் நான் ஒரு 15 பூ ஒரு 15 பூ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது பாருங்க, நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. இதில் ஒரு 15 பூ போட்டுக்கோங்க. ஒரு பூ போட்டு 1/2 டம்ளர் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கூட கலர் வரும், உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ நல்லது. இந்த செம்பருத்தி பூவில் சர்பத் போட்டு குடித்தாலும் சரி, டீ போட்டு குடித்தாலும் சரி, அவ்வளோ நல்லது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நிறுத்திடுவோம். இதை நிறுத்திட்டு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை செத்த நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா இந்த மாதிரிங்க எப்படி கலராகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் லெமன் புளியில் நம்ம லெமன் புளியாமல் இதில் வெறும் சுகர் சிரப்பு எடுத்து நான் கிளாஸில் ஊற்றுறேன் பாருங்கள். இதே கலர் மாறாது. சுகர் சிரப்பு 2 ஸ்பூன் போட்டுங்க, அப்போதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது லெமன் சேர்க்காத சுகர் சிரப்பு மட்டும் சேர்த்த இது செம்பருத்தி சர்பத். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக சாப்பிட்ணும். இப்போ நம்ம இதில் லெமன் புளிவோம். லெமன் புளிஞ்சதுக்கப்புறம் கலர் மாறும். அரை மூடி லெமன் புளிஞ்சிருக்கேன். இதில் நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். லெமன் சேர்த்த செம்பருத்தி சர்பத். இது லெமன் சேர்த்தது, இது வெறும் சுகர் சிரப்பு சேர்த்தது. எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்பத் குடிச்சிங்கன்னா இயற்கையான சர்பத்து இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சர்பத்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். தேங்க்யூ.